ஓட்டு பெட்டிய சீலை உடைச்சி பட்டனை தட்டி ஓட்டுகளை எண்ணி ஜெயிச்சது யாருன்னு சொல்றதுக்கு ஒரு வாரம் காத்து கிடக்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஊர்ல வெடி சத்தம், கைத்தட்டல், மாலை மரியாதை தூள் பறக்குது. என்னடான்னு எட்டி பார்த்தா பள்ளிக்கூட கடைசி வகுப்புல ஜெயிச்சது யாருன்னு சொல்லி புட்டாங்களாம். வெற்றி பெற்ற பள்ளி குழந்தைகளோட கொண்டாட்டத்துல பங்கெடுத்து ஆடி பாடி மகிழ்றதோட இறுதி கட்டத்துல மல்லு கட்டின கடைசி கட்ட தேர்தல் பரப்புரை வரைக்கும் நம்ம பேப்பர் தோசையில வந்திருக்கு பாருங்க. தண்டனக்க 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 பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ளை செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தவள்ளி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. +2 தேர்வில் வழக்கம் போல மாணவிகள் சாதனை. கிருஷ்ணகிரி மாணவி சுசாந்தி முதலிடம், தர்மபுரி மாணவி அலமேலு இரண்டாம் இடம், சென்னை மாணவி நித்யா, நாமக்கல் மாணவர் துளசி ராஜன் இருவரும் மூன்றாம் இடம். தேர்ச்சி விழுக்காட்டில் ஈரோடு முதலிடம், விருதுநகர், நாமக்கல், பெரம்பலூர், தூத்துக்குடி அடுத்தடுத்த இடம், திருவண்ணாமலை கடைசி இடம், புதுச்சேரியில் 89 விழுக்காடு தேர்ச்சி. முதலிடம் முகமது ஜாவத். வெற்றி பெற்றோருக்கு பாராட்டு, தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஜூன் மாதம் சிறப்பு தேர்வு. இறுதிக்கட்ட தேர்தலுக்கு ஊபி, பீகாரில் உச்சக்கட்ட பரப்புரை. பீகாரில் மோடி, ஊபியில் ராகுல். வாரணாசியில் மோடிக்கு ஆதரவா பாஜக தலைவர்கள் முகாம். கோரக்பூருக்கு பறந்து போன சோனியா விமானம் பாதியில் நிறுத்தம், புழுதி காற்றால் திரும்பினார் சோனியா. தேர்தல் முடிவில் அதிர்ச்சி பெற்று ஆம் ஆத்மிக்கு தான் நம்புறாரு கெஜ்ரிவாலே. ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்க பாலமேட்டில் கடையடைப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வைகோ, ராமதாஸ் அரசியல் கட்சிகள் கோரிக்கை. தடை தடை தடைக்கு தடை, உயர் நீதிமன்ற தடைக்கு உச்ச நீதிமன்றம் தடை. இயந்திர மூலம் மணல் அள்ளக்கூடாதென உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு. விசாரணையின் முடிவில் 3 மாவட்டத்தில் இயந்திரம் மூலம் மணல் அள்ள அனுமதி. பட்டினம்பாக்கம் பஸ்ல டாப் கழண்டு போச்சு, ஆனாலும் காயமுள்ள யாருக்கும். தலைநகர் சென்னையில நடந்து போன விபத்துல பேருந்து பாதியில நின்னு போச்சு. வங்கக்கடலில் மையம் கொண்ட காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு நோக்கி நகர்ந்தது. தமிழகம் புதுவையில் படிப்படியாக மழை குறைய வாய்ப்பு. தெலுங்கானா சீமந்தராவில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் சொல்லியாச்சு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. தமிழக சட்டசபையில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாக இடைநீக்கம் செய்யப்பட்ட தேமுதிக எம்எல்ஏக்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு போட சட்டசபை விவகாரத்திலெல்லாம் மூக்கை நுழைக்க முடியாது என கூறிய மாண்புமிகு நீதிபதிகள் போட்ட மனுவை தள்ளுபடி செய்துவிட்டதாக மைக்கே ஆப் செய்கிறார் நமது நேரலை செய்தியாளர். தமிழகம் புதுவையில் வந்து சேர்ந்த +2 தேர்வு முடிவில் மாணவ மாணவிகள் எல்லாரும் அடிச்சு தூள் கிளப்பியதால் மருத்துவம், பொறியியல், கால்நடை, விவசாய கல்லூரிகளில் கட் ஆஃப் மதிப்பெண் உச்சத்திற்கு போக வாய்ப்புள்ளது என கிசுகிசுக்கிறார் நமது கணக்கு வழக்கு செய்தியாளர். சென்ட்ரல் குண்டு வெடிப்பை சோதனை செய்து வந்த போலீசாரின் கையில் அல்வா போல கிலோ கணக்கில் தங்கம் வந்து சிக்கி கொண்டதாக சிக்கு வண்டி ஓட்டுகிறார் போற போக்குல புலனாய்வு செய்த நம்ம சிறப்பு செய்தியாளர். வாக்கு அரசியல், வாரிசு அரசியல், சாதி அரசியல், மத அரசியல் என இந்திய அரசியல் பல கூறுகளாக சின்னா பின்னமாகி சீரழிந்து கிடக்கிறது என நரேந்திர மோடி பரப்புரை செய்ததாக பரபரப்பை கிளப்புகிறார் நமது பதற்றப்படாத செய்தியாளர். மோடி தலைமையில் தாமரை கட்சி பிரதமர் நாற்காலியில் உட்கார நினைத்தால் ஒரு காலும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்று யானை கட்சி தலைவர் மாயாவதி கூறியதாக பிளிறுகிறார் நமது ஊபி செய்தியாளர். குஜராத்தில் இளம்பெண் வேவு பார்த்த வழக்கில் இப்போதைக்கு விசாரணை ஏதுமில்லை என மத்திய அரசு பின்வாங்கியுள்ளதாக அரசு தரப்பு செய்திகளை அள்ளி விடுகிறார் நமது உளவு பிரிவு செய்தியாளர். வம்பு வழக்கு, ஊழல், முறைகேடு வழக்குகளை விசாரிக்கும் சிபிஐ அமைப்பின் கூடுதல் இயக்குனர் பொறுப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த IPS அதிகாரி அர்ச்சனா ராமசுந்தரம் பொறுப்பேற்க
உச்ச நீதிமன்றம் தடை போட்டதாக நாற்காலியை இடமாற்றுகிறார் நமது அலர்ட்டான செய்தியாளர். மேற்கு வங்கம், ஒடிசா, அசாம் மாநிலங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் சுருட்டிய சாரதா சிட்ஃபண்ட் மோசடி வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் வடக்கத்திய அரசியல்வாதிகளுக்கு கிலி ஏற்பட்டுள்ளதாக விசாரணை குண்டை தயார் செய்கிறார் நமது விவரமான செய்தியாளர். மும்பை கடலில் மிதந்து கொண்டிருந்த INS கங்கா கடற்படை கப்பலில் பற்றிய தீ லேசானதாக இருந்ததால் ஆபத்து அதிக அளவு இல்லை என்று பாதுகாப்பு கவசம் மாட்டுகிறார் நமது கடலோர செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு நங்கூரம் பச்சுகிறோம். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. பாரம்பரியமா காலங்காலமா கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம்னு கட்டி காத்து மாடுகளோட மல்லு கட்டி விரட்டி பிடிக்கிற மஞ்சு விரட்டு மாடு பிடித்தலுக்கு மூக்கணாங்கயிறு போட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். தமிழக அரசும் இந்திய அரசும் மாறி மாறி வாதம் நடத்தினாலும் வந்து சேர்ந்த தீர்ப்பு என்னமோ மாடுகளுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள உருவை துண்டாக்கிடுச்சேன்னு புலம்பி தள்ளுறாங்க எருது தழுவும் வீரர்கள். விதி மேல விதி போட்டு கண்காணிப்பு செஞ்ச மைதானத்துல எல்லாம் இப்போ கருப்பு கொடி பறக்குது. விசில் சத்தம், கைத்தட்டல், கலகலப்புன்னு எதுவுமே இல்லாம வாடி போயிருக்கிற ஜல்லிக்கட்டு மைதானத்துல வலம் வர போறோம். வாங்க கூட்டு சேர்ந்து போவோம். வீர விளையாட்டுன்னு இவங்க சொல்ல, இது வீர விளையாட்டு இல்ல, கோர விளையாட்டு, வேண்டாத விளையாட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் சுத்தியலால அடிச்சிடுச்சு. அட அதாங்க ஜல்லிக்கட்டு வேணுமா வேணாமான்னு மல்லு கட்டின விவகாரம் தான். காலங்காலமா மாட்டுப் பொங்கலை ஒட்டி தென் தமிழகமே ஆர்வமா ஆரவாரமா கொண்டாடுறது ஜல்லிக்கட்டு. வாடி வாசலை திறந்து காளை மாடு வந்தவுடனே 10-15 பேரு பாய்ஞ்சு அமுக்குவாங்க. இத்தனைக்கும் காளை மாடு திமில்களை பிடிச்சு அடக்கி முடிச்சா கிடைக்க போறது என்னவோ சோப்பு டப்பாவோ அண்டாவோ சில 1000 ரூபாய் காசோ தான். ஆனாலும் இதுதான் வீரம்னு நினைக்கிற இளைஞர்கள் பரிசை பத்தி கவலைப்படாம களத்துல இறங்கி காளையை அடக்குவாங்க. பல சமயங்கள்ல மாடு முட்டி குடல் சரிந்து இளைஞர்கள் பலின்னு ஜல்லிக்கட்டுக்கு மறுநாள் பல பேப்பர்கள்ல செய்தி படிக்கலாம். அடக்குறவங்க மேல மட்டும் மாடு பாய்ஞ்சா பரவாயில்லையே, வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திலும் பாய்ஞ்சு பொங்கல் போனஸா சில பேரை மாடு முட்டிடும். அதனால தாங்க ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு இல்ல விபரீத விளையாட்டுன்னு சொல்றாங்க. மாட்டையும் துன்புறுத்துறாங்க, மனிதனுக்கும் குடல் சரியுது. இதுல என்னப்பா வீரம் இருக்கு? ஒரு காலத்துல இதை ஏத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த நவீன யுகத்துல காளை மாடு சண்டையா? போய் புள்ளை குட்டிகளை படிக்க வைங்கப்பான்னு சொல்றாங்க ஒரு தரப்பு. இன்னொரு தரப்போ இது பாரம்பரிய விளையாட்டுப்பா, காளை மாடு குத்திருச்சுன்னு களத்துல குதிச்சவங்க யாரும் பிராது கொடுத்தாங்களா? காளை மாட்டை துன்புறுத்துறாங்கன்னு மாட்டுக்காரர் தான் கேஸ் போட்டாரா? இப்படிதான்ப்பா ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் இழந்துட்டு வரோம்னு மீசையை முறுக்குது இன்னொரு தரப்பு. இதுக்கிடையில விலங்குகள் நல வாரியம் ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது நிபந்தனைகளோட ஜல்லிக்கட்டை நடத்த சொன்னாங்க. அதுவும் சில ஆண்டுகளா அதிகமா அசம்பாவிதம் இல்லாம நடக்குது. இருந்தாலும் விலங்குகள் நல வாரியத்தோட கோரிக்கையை ஏற்று சுப்ரீம் கோர்ட் ஜல்லிக்கட்டுக்கும் ரேக்லா ரேஸுக்கும் தடை போட்டுடுச்சு. ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் எல்லாம் இது தப்புன்னு துள்ளி குதிக்கிறாங்க. சில கிராமங்கள்ல கண்டனம் செஞ்சு கருப்பு கொடியும் ஏத்தி இருக்காங்க. இதெல்லாம் சரி, ஜல்லிக்கட்டுக்காக இவ்வளவு மல்லுக்கட்டு நடக்கிறதுன்னு அந்த காளைக்கு தெரியுமா? வேகாத வெயில் காய்ச்சி எடுத்தாலும் சாரல் மழை தூறல் மழை சந்தோஷப்படுத்தினாலும் நம்ம சுத்தி நாட்டை சுத்தி வீட்டை சுத்தி கேட்குற மைக்கு சத்தம் ஓஞ்ச பாடு இல்லை. திட்டுன்னு திட்டி தீக்குறாங்க, மாறி மாறி காய்ச்சி எடுக்கிறாங்க, மனசோடஞ்சி புலம்பி தள்ளுறாங்க. எல்லா கதையும் சொல்றதுக்கு விதவிதமா வேஷம் போட்டு வந்திருக்காங்க பாருங்க. பலூன் 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 ஏங்க, அணுமின் நிலையம் அப்படின்னு ஒன்று இருந்தா அதோட கழிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கழிவை கொண்டு போய் எங்கே சேகரித்து வைப்பீங்க? அப்படியே சேகரித்து வச்சாலும் அதிலிருந்து மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி தடுக்க போறீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து நம்ம மத்திய அணுசக்தி துறையை பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு ஒன்றும் சரியான பதிலை காணும். அதே மாதிரி பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்க கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்களே, அந்த கேஸெல்லாம் கொஞ்சம் வாபஸ் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு நம்ம உச்ச நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு ஒரு பரிந்துரை பண்ணுச்சு. அதுக்கும் ஒரு பதிலை காணும். இந்த சமயத்தில் போய் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு. பலூன் 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 அப்படின்னு நான் சொல்லிங்க நம்ம அணு உலை எதிர்ப்பாளர் சுப உதயகுமார். முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, முழம் 10 ரூபா, முழம் 10 ரூபா. அம்மா பூ வாங்கிட்டு போங்கம்மா, பூ வாங்கிட்டு போங்க. கடந்த 2 வருஷமா நான் சிங்கிளாக தான் இருக்கேன். எந்த பொண்ணுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க.
அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் பண்ண வேண்டிய படம் அவ்வளோ இருக்குது. வேலை ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்கு. உழைக்க வேண்டிய நேரம் இல்லையா? இந்த நேரத்தில் பொண்ணுங்களோட ஊர் சுற்றுறதுக்கு தான் எனக்கு டைமா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயசு வேறு ஆகிடுச்சா, இன்னும் கொஞ்சம் நாளில் என்னோட பசங்கள்லாம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஹாய் டேட் இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் அதை பற்றியெல்லாம் எதுக்கு நினச்சிக்கிட்டு, இதை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பூவு 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 இப்படி நானும் நல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறது யார் தெரியுங்களா? நம்ம நடன புயல் பிரபுதேவாதே. நான் எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேனோ அங்கெல்லாம் நான் போகிறதுக்கு முன்னத்து நாள் நைட்டே போய் என் தாயாரை பற்றியும் என் சகோதரனை பற்றியும் தேவையில்லாத துண்டு பிரச்சாரங்களையும் துண்டு பேப்பர்களையும் வீசிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எந்த கட்சிக்கார பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுங்க. இதெல்லாம் கோலத்தனமான செயலுங்க. என்னை பற்றி எதாவது சொல்லணும்னா நேருக்கு எங்கிட்ட சொல்லுங்கள். அது எதுக்கு நைட்டில் போய் நள்ளிரவில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் நியாயமில்லாத சுத்த கோலத்தனங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. இப்படி வேதனையாக இருக்குன்னு சொல்லுறது நான் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியோட பிரியங்கா காந்தி. பலூன் 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 தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் பாரபட்சம் காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் எல்லா கட்சிக்கும் ஒரே சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இந்த தேசிய கட்சிங்களே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூட பாருங்க, நரேந்திர மோடியோட கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல. ஏன்னா அது நாங்கள் யாருக்கும் பயந்துட்டு தான் கொடுக்காம இல்லைங்க. தேர்தல் ஆணைய முடிவுப்படி அது தப்புன்னு தோணுச்சு, அதனால நாங்கள் அனுமதி கொடுக்கல. அதுதான் உண்மைங்க. மற்றபடி தேர்தல் ஆணையத்தை யாருனாலையும் பயமுறுத்தவும் முடியாது, நாங்கள் யாருக்கும் அடிபணியவும் மாட்டாங்க. பலூன் 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 அப்படி இப்படின்னு அடிபணிய மாட்டோம்னு ஆரவாரமாக பேசுறது நான் இல்லைங்க, தலைமை தேர்தல் ஆணையர் VS சம்பத். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. கொடிகட்ட தோரணம் கட்ட போஸ்டர் ஓட்ட கூட்டங்கூட்டமா ஓட்டு கேட்டு போக வரிசையா விதிமுறைகளை போட்டு தெரு தெருவா விளக்கம் கூட்டம் நடத்தி விழிப்புணர்வு ஊட்டிட்டு இருக்கிறது நம்ம தேர்தல் ஆணையம். ஆனா பாருங்க, இந்தியா முழுக்க பரபரப்பா பேசுறவங்க முதல்ல விதியை மீறி மாட்டிக்கிறாங்க. இப்பதான் விதிமீறல் சிக்கலில் இருந்து மீண்டு வந்தாரு மோடி. அதுக்குள்ள பொறியில சிக்கியாச்சு அடுத்த ஆளு. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். கடந்த 25 ஆண்டுகாலமாக நடந்து வரும் இந்த விளையாட்டு போட்டிகளிலே இந்த போட்டியிலே உங்களுக்கு தலா 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அதில் யார் அதிகமான கொசுகளை அடிக்கிறீர்களோ அவர்தான் இன்றைய நாளில் இந்த போட்டிக்கான வின்னர் என்று அறிவிக்கப்படுவார். And your time starts now. ஒரு பழைய பாட்டு இருக்கும். ஆத்திலே தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கும் அதை கவ்வி கொண்டு போவது மீன் கண்ணம்மா. மீன் பிடிக்க ஒருத்தன் காத்திருப்பான். ஆமா, அந்த மீன் இன்னொன்று தூக்கிட்டு போகணும். மீன் பிடிக்க தான் காத்துக்கிட்டு இருப்போம்.
மீன் எதையாவது பிடிக்கும்னு இப்போ காலம் மாற்றிட்டாங்க. மீன் இந்த கொசுவெல்லாம் பிடிச்சி அழிச்சிரும். மீன் வளர்த்தா அதனால மீன் வளர்ப்போம். கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு மீன் வளர்ப்போம்னு மீன் விட்டுருக்காங்க. கொசு வலையெல்லாம் கொடுக்குறாங்க. இந்தியாவில் கொசு தாண்டா பெரிய பிரச்சனை அணுகுண்டை விட. ஏன்னா வெயில் ஏற ஏற கொசு முட்டையெல்லாம் அது 15 நாளில் ஆகும் கொசுவாக வர்றதுக்கு. இப்போ 5-7 நாள்லேயே வந்துருதான் கொசுவா. அதனால் பரவிடுச்சு கொசு. கொசுனால் வர்ற வியாதியும் எக்கச்சக்கமாக பரவுது நம்ம நாட்டில். ரொம்ப பரவுது, ரொம்ப ஆபத்தாக இருக்கும். வருங்காலத்தில் கொசு தான் பெரிய ஆபத்தாக இருக்குன்னு இந்தியாவுக்கு வந்து பெரிய ஆபத்தாக இருக்க போகுது. நம்ம வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கொசுக்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது. கொசுக்கிட்ட ஜெயிக்க முடியல. அது யாரையும் கொசு பேடான்னு சொல்ல முடியுமா? அதுதான் இப்போ விஷமே. அவ்வளோ வியாதியும் அதில் தான். ஒரு டைம் என்ன சொல்லிட்டாங்க, கொசுக்கெல்லாம் கருத்தடை பண்ணிடுவோம்னாங்க. பிடிச்சி இன்னும் மனுஷனுக்கே முழுசா செஞ்சு முடிக்கல. கொசுக்கள் ஏன்னா அது இஷ்டத்துக்கும் பெருகுது, அதை வந்து தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங்லாம் போட்டு பேசியிருக்காங்க. இதெல்லாம் கொசுக்கு யாருன்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அதுங்கெல்லாம் கொசுவெல்லாம் பேசிக்குது. அது என்ன முடிவு பண்ணிடுதுன்னா, பேப்பரை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, இன்னைக்கு மின் தடை எந்த பக்கம் அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டு இந்த அப்போ உன் ஏரியா 3 to 6 அந்த ஏரியா எல்லாம் அங்கே வந்துருங்க. அங்கே கரண்ட் வந்தோன்னா அங்கே இடம் மாறிடுது. எப்படியோ கொசு அது ஷிஃப்ட்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நம்மளை. இதில் நம்ம கொசு ஒழிக்க போகிறோம், அதை ஒழிக்க போகிறோம். இதில் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இது வேறு வேலை செய்யுது. ஒரு கட்சி நீங்கள் தான் கொசு வளர்த்திய, என்னமோ அவங்க முட்டையை போட்டு உரம் போட்டு வளர்த்த மாதிரி. இன்னொருத்தர் அது எப்படி அது நாங்கள் வளர்க்க முடியும்? நீங்கள் கொசு ஒழிப்பு நீங்கள் ஒழிச்சிங்களா அப்படின்னு கேட்குறது. அது பாட்டுக்கு பரவிக்கிட்டு இருக்கு. இங்கே பேச்சை பார்த்தீங்கன்னா நாட்டில் இவங்க எதுவும் இந்த தொல்லை தாங்கலைன்னா இவர் கொசு தொல்லை தாங்கலடாமா இல்லை. இப்போ ரெண்டும் பெரிய கொசாக இருக்குது. எலெக்ஷனில் அங்கிட்டு மைக்க கடிச்சா அவங்க கொசு தொல்லை கடி. பொம்பளையெல்லாம் பாட்டு பாடுது, கொசு கடி தாங்கலடி ராவெல்லாம் தூங்கலடி, கொசு வத்தி வச்சாலும் ஆளை வட்டம் போடுதடி. எப்படி இவங்க கம்பெனியான பெருசாகிடுது. கொசு ஒழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்களே சில விஷயங்கள். ஆமாம், அதுதான் இப்போ நிறைய ஓடுது. ஆமாம், கொசுவத்தி அது இந்த இதை சொரு நெட்டில் இதில் பல பேர் கிளம்பிட்டான். மைக்கு வச்சு விளம்பரம் பண்ணிட்டு, புகை இல்லை, கரண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை. வீட்டில் வச்சிங்கன்னா ஜிகு ஜிகு ஜிகுன்னு லைட்டோட வருமா. கொசு மட்டும் இல்லையா, கரப்பாம்பூச்சி பல்லி இருக்கிறது கொஞ்சம் நல்ல மனுஷன் கடைசியா எல்லாத்தையும் சேர்ந்துக்கிட்டு வந்தால் அதுங்க தானே. ஆமாம், கொசுவை மட்டுமா கொள்ளுது ஒரு விஷமும் எல்லாம் அப்படித்தான். இன்னொன்று கெடுதலாக தான் மாறுது. கொசு ஒழிக்கிறதுன்னு பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம இந்த போராட வேண்டியிருக்கு. ஆனால் உலக சுகாதார நிறுவனம் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லியிருக்கு, கொசு உற்பத்தியே ரொம்ப மோசம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெயில் கொஞ்சம் கிளைமேட் இதாக இருந்துச்சுன்னா அந்த கொசு அவ்வளோ சீக்கிரம் 15 நாள் ஆகுமா அது கொசுவாக முட்டையிலேருந்து வந்து கொசுவாக மாதிரி பறக்கிறதுக்கு. இப்போ வெயில் உச்சத்தில் இருந்தோன்னே 7 நாளில் டப்புன்னு வந்து பெருத்து கொசுவும் இப்போ சைஸ்லையும் பெருசாகிடுச்சு. ஆமாம், பெரிய சைஸ் தான் இப்போ எல்லாமே சைஸுக்கு இருக்குது. முன்னாடி கடிச்சிச்சு, இப்போ ஆளுகளை தூக்கிக்க முடியாது, அது தூக்கிடுது. அப்படி இருக்குது. எச்சரிக்கை உலக சுகாதார நிறுவனம் செஞ்சும் இங்கே நீ வளர்த்தியா நான் வளர்த்தியான்னு எலெக்ஷனில் ஓடிக்கிட்டு இருக்கு. கொசு அடிப்படையில் ஒழிக்கிறதுக்கு மீன் விட்டாங்க, வலையை கொடுத்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. சாக்கடை அப்படியே இருக்குது. அப்புறம் எப்படி கொசு ஒழியாமல் இருக்கும்? அது குப்பை சேர்ந்துக்கிட்டு இருக்குது, சாக்கடை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் கொசு அங்கே உற்பத்தி ஆகிட்டு தானே இருக்கும். அடிப்படையை மாற்றாமல் எதுவும் போட்டால் வேஸ்ட்டு தான். கோடை மழை குறைஞ்சி போய் கொளுத்து வெயில் வெளுத்து வாங்க போகுதுன்னு வானிலை அறிவிப்பு மாறி மாறி வந்து சேர்ந்துருச்சு. இந்த நேரத்துல நம்மளை சுத்தி நடக்க போற ஓடுன உருண்ட தவழ்ந்த தடுமாறின செய்திகளை எல்லாம் வரிசையா நம்ம பேப்பர் தோசையில வந்துகிட்டே இருக்குது. காலம் போன போக்கில் கண்டபடி போகாம கருத்தா 4 விஷயத்தை கலகலப்பா கண்டுகளிச்சிட்டு இருக்கிற உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த புது விஷயங்களோட இனிமை புதுமை இளமை துள்ளலோட கலகலப்பா அடுத்த பேப்பர் தோசை வரப்போகுது. அது வரைக்கும் புது யுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.